First of all, good morning to all. என் கூட படித்தவங்க, தென் என் பக்கத்துலேயே உட்காந்து டெஸ்ட் போட்டவங்க, லேபில் என் கூட டெஸ்ட் போட்டவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் இந்த ஸ்டேஜுக்காக நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே தான் என் ஹாஸ்டல் இருக்குது. இந்த வழியாக தான் வந்து கிளாஸ் போவேன், லேபுக்கு போவேன். இந்த ஸ்டேஜை பார்த்துட்டே இருப்பேன். நான் இப்போ இங்கே நிற்க போகிறேன். ஏன்னா மற்றவங்களாம் அலௌடு கிடையாது. நான் கேட்டு பக்கத்துலேயே நிற்பேன். நானும் பேசணும் இந்த ஸ்டேஜில், எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கியிருக்கேன். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு வேலை வாங்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நான் ஜாப் ஸ்டெபிலிட்டி வாங்கணும், எல்லாமே எனக்கு வேறதாம்மா. ஆனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் வேணும்மா, நான் இங்கே வந்து உன்னை நிற்க வைப்பேன் ஒரு நாள் கண்டிப்பான்னு. அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வரதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னோட பிரதரும் வந்திருக்காரு. இது என்னோட செகண்ட் அட்டம்ப்ட். நான் ஏன் இந்த செகண்ட் அட்டம்ப்ட்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுக்குறீங்க அது எல்லாமே கவுண்ட் ஆகாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா, உங்கள் ட்ரீமை நீங்கள் பர்சீவ் பண்ணிட்டீங்களா தான் வந்து கவுண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. லைக் எல்லாரும் மாதிரியுமே நான் 100% எஃபர்ட் போட்டேன். ஆனால் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே அவங்க 100% போடுறாங்க. நீங்கள் ஒரு 200%, 300% போட்டால் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து ஃபெயிலியர் தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் அட்டம்ப்டில் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு காரணமே வந்து எங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா நான் படிக்கிறேன்னா எங்கள் அம்மா தூங்கவே மாட்டாங்க. நான் ஒரு 1 o'clock படிக்கிறேன், 2 o'clock படிக்கிறேன்னா கூடவே இருப்பாங்க. ஏதாவது டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு கூடவே இருப்பாங்க. சரி இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம், இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம கொஞ்சம் தூரம் போயிடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே இருக்கவங்களே வந்து நான் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். நான் ராணிப்பேட் ஷோலிங்கர்லேருந்து வரேன். லைக் 16 to 17 hours ஜேர்னி ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா என்னை கொண்டு இங்கே சேர்க்கும் போது நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கவே இல்லை. லைக் அந்த ட்ராவலில் வந்து எங்கள் அப்பா வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்க்குறோம், அவளுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வந்துடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அவங்கள ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கவே இல்லை. இங்கே வந்து சேர்த்துட்டு விட்டுட்டு போகிற பேரண்ட்ஸ் கிடையாது எங்கள் அப்பா அம்மா. இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்தாரு, எல்லா கிளாஸ் ரூம்ஸும் பார்த்தாரு, எல்லா பேனருமே பார்ப்பாரு. பேனர்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு அங்கே வராதான்னு நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு என்னால் எந்த ஹோப்பும் கொடுக்க முடியல, நான் வந்துடுறேன்ப்பான்னு. ஏன்னா ஆக்ஷன்ஸ் இஸ் பெட்டர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டு சொல்லிடுறேன்ப்பான்னு. இங்கே டெய்லி மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. ரூமுக்கு வரதுக்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும். அது ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பாக்கே அனுப்பிடுவேன். அவர் தான் என்னோட க்ரோத் எல்லாமே பார்ப்பாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும்னா, என்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இங்கே இன்டர்வியூலாம் கிட்டத்தட்ட நாளைக்கு நான் இன்டர்வியூ போகிறேன்னா லாஸ்ட் டே வரைக்குமே நான் இங்கே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். பேனலில் இருக்க மெம்பர்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீங்க, ரொம்ப போல்டாக இருக்கீங்க, கொஞ்சம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி தரலாமேன்னு. எல்லாத்துக்குமே வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டெய்லர். 2 பேருமே வந்து 2nd standard 3rd standard தாண்டாதவங்க. இங்கே வந்து நிறைய பேங்க் மேனேஜர்ஸு, நிறைய ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படிப்போட வேல்யூ எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் நான் படிக்கல, என் பொண்ணுக்கும் நான் அந்த மாதிரி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பார். எனக்கு வந்து சொல்லுவார், இது படிச்சுக்கோமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இது நார்மலாக படிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நான் பார்க்காத ஃபெயிலியர்ஸ் கிடையாது, அடி வாங்காத இடமே கிடையாது. லைக் 12th standardல ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு எஃபர்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கல. நீட் எக்ஸாம் எழுதினேன். எல்லாரும் வேண்டாம்னு சொல்லியும் எங்கள் அப்பா அம்மா என்ன நீட் எக்ஸாம் படிக்க வச்சாங்க, அதுவும் கிடைக்கல. கொரோனாவில் வந்து ஆல் பாஸ் போட்டாங்க, எனக்கு மட்டும் 12 அரியர். அதில் நெக்ஸ்ட்டு அதுவே கிளியர் ஆயிடுச்சு. அடி வாங்கினது தான், கப்பு எனக்கு தான், அந்த மாதிரி இந்த ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. தென் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸை விட ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ்னே சொல்கிறேன். உங்களோட கொடுக்குற எல்லா அட்டம்ப்ட்டுமே இதுதான் என்னோட ஃபைனல் அட்டம்ப்ட், இதுக்கப்புறம் நான் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி படிங்க. ஏன்னா செகண்ட் சான்ஸ் வந்து எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. அது வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ கொடுக்குற எல்லா அட்டம்ப்ட்டுமே இதுதான் என்னோட ஃபைனல் அட்டம்ப்ட், இதுக்கு மேலே நான் எந்த எக்ஸாமும் படிக்க மாட்டேன். கொடுக்குற எல்லா பொட்டன்ஷியல், உங்களோட எல்லா கேப்பபிலிட்டிஸ், ஏன்னா நம்ம 12 years 13 years ஸ்கூலில் படிக்காத கஷ்டத்தையே எங்கே பற்ற போகிறோம். ஜஸ்ட் ஒரு 6 to 1 year தான் ஆகும். ஸோ எல்லா பொட்டன்ஷியலும் கொடுத்து படிச்சிருங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட் போடணும், ஃபர்ஸ்ட்லேருந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ கொடுக்குறது
எஃபர்ட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துருங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க, புஷ் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணிட்டு இங்கே வாங்க. லைக் எங்கள் அப்பா அம்மா இந்த ஸ்டேஜில் கொண்டு வரதான் நினச்சேன். ஸோ கண்டிப்பாக அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கணும் இந்த நிலமையில. என்னோட பிரதர் பற்றி சொல்லணும்னா அவர் இங்கே தான் படிக்கிறாரு. என்னோட ரிசல்ட் எல்லாருமே அவர் தான் பார்த்தாரு. அவர் எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி தான். அவர் பார்த்ததால ரிசல்ட் பார்த்து என்னை இங்கே வந்து கூட்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் நான் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் பெருசாக எந்த சொந்தக்காரங்ககிட்டையும் சொல்லலை இந்த மாதிரி வந்துட்டான்னு. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க, போய் இன்னும் கொஞ்சம் ஜாப்ல சேரட்டும், இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாப்பினஸே வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். தென் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே தான் ரெடியாக இருக்காங்க. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போடணும்ல. அவங்கள விட நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறோம், அவங்கள விட நம்ம என்ன எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னு தான். இந்த சுரேஷ் அகாடமிக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா இன்னும் சொல்லிகிட்டே இருக்காரு, இந்த தூத்துக்குடி மண்ணு வந்து உன்னை காப்பாத்திருச்சிருமா, எப்படியோ வந்துட்டோமா நீ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவர் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். எங்கள் அப்பா அழுதுட்டு இருக்காரு பார்த்து என்ன. அவர் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜுக்கு வந்து பேசுவார். ரொம்ப நன்றி சார். நான் சாதாரண ஒரு டைல் தொழிலாளி, 2 பேருமே தான். என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 10வது படித்தா, நல்ல மார்க் தான் எடுத்தா. அப்புறம் காலேஜ் சேர்க்கணும், அக்ரிகல்ச்சர் ஆர்ட் போட்டேன். ஆனால் ஹார்டிகல்ச்சர் கிடச்சிச்சு சார். ஹார்டிகல்ச்சர் படித்து 4 வருஷம் படித்தா. படிச்சுட்டு வந்து 2 வருஷம் படிச்சு பையனும் அவனும் 12th முடிச்சுட்டு அவனையும் ஹார்டிகல்ச்சர் தான் போட்டேன். 2வது பையனையும், ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு. 2 பேருமே ஹார்டிகல்ச்சரில் தான் படித்தோம். பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து பிறகு கேட்டாங்க, என்ன இந்த டைமில் போய் நீங்கள் ஹார்டிகல்ச்சர் போட்டுக்கிறீங்களே, ஒரு ஐடியோ ஒரு இன்ஜினியரோ ஒரு மெக்கானிக்கில் போட்டுருந்தா உங்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பு வந்துருக்குமே, நீங்கள் போய் ஹார்டிகல்ச்சர் போட்டிங்களா உங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஒரு 3 மாதம் லோக்கலில் கோச்சிங் பண்ணா, சரியா வரல. அப்புறம் நான் மனசில் பதிவு பண்ணேன், தூத்துக்குடியில் சுரேஷ் ஐயா வீட்டில் போய் காலை வச்சால்னா வெற்றியோடு வருவான்னு உண்மையிலே மனசார நினச்சி வந்து பேருந்து விட்டு கீழே இறங்கினேன் சார். எனக்கு உள் மனசு தோணுச்சு, என் பொண்ணு இந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வெளியே வருவா அப்படின்னு நான் உண்மையிலே மனசோட நம்பினேன். பார்த்தேன் இவங்க கையெழுத்து போடும் போது இவங்க வெற்றி பெற்றுவான்னு நம்பினேன். அது ஜெயிச்சிச்சு சார். அதனால முழு காரணம் சுரேஷ் ஐயா அகாடமி தான் சார். 2வது என் பையங்கிறான், அவனும் எதாவது சேர்த்துக்கிறேன் சார். அவன் வர மாட்டான். ஏன்னு கேட்டால் இது ஸ்டேஜ் சாதாரண ஸ்டேஜ் இல்லை, இதில் வந்து நான் வெற்றி பெற்று தான் வந்து நிற்க பண்ணி நான் தூரமாக வந்து உட்காந்துருக்கிறேன் சார். அவனும் 10 வருஷம் வருவான் சார் கண்டிப்பாக. இதை நம்புகிறேன் சார் நான். இதுதான் சார். ஆனால் முழுக்க அவளும் உழைச்சா, நாங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணோம் சார். இதுதான் முக்கியமான. நன்றி சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.